மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மிஸ்டர் சுரேந்திரன் சார் இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து ஒரு ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறாரு. அவருடைய ஐடியா $50. அதற்கு அவர்கிட்ட எக்ஸ்டிஎல் டோக்கன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டோக்கனை வந்து கொடுத்து அவர் எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறாரு அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்குறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இது வந்து எல்லா பேக்கேஜுக்குமானது, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் லாகின் பண்ணி போனீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். அதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டிஎல் கிவ் அவே அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போகிறீங்க. உள்ளே போனதும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பேக்கேஜ் அப்படின்னு சூஸ் பண்ணீங்க. என்ன பேக்கேஜை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேக்கேஜ் மட்டும் தான் ஆக்டிவேஷன் செய்ய முடியும், வேறு எந்த பேக்கேஜும் பண்ண முடியாது. அப்போ இப்போ $50 ஆக்டிவேஷன் அப்படின்னா நீங்கள் $50 பேக்கேஜ். இப்போ இவர் 50 பண்ண போகிறாரு. ஸோ 50க்கான டோக்கன் இந்த இடத்துல இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த 810 டோக்கன் அவர் என்ன பண்ணணும், இந்த அட்ரஸுக்கு அவர் சென்ட் பண்ணணும். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னு பாருங்கள். இது வந்து ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். இதை கரெக்டாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நீங்களும் தவறு இல்லாமல் செய்ய முடியும். அப்போ இந்த அட்ரஸை வந்து நீங்கள் காப்பி பண்ணணும். இதை காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், போகணும். ஸோ இங்கே வந்து ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு நான் வரேன். ஓகே, ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு வந்தாச்சு. ட்ரஸ்ட் வாலெட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து ஒரு 11,000 டோக்கன் இந்த இடத்துல இருக்குது. என்னடா அது 11,000 தான் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஆல்மோஸ்ட் அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மற்ற எல்லாத்துக்குமே வந்து அந்த டோக்கனை வந்து என்ன பண்ணிட்டாங்க, நிறைய பேர்த்துக்கு இந்த டோக்கனை கொடுத்தாச்சு. ஸோ இவர் வாங்கினது 26,910 டோக்கன். இப்போ இந்த டோக்கனில் அவர்கிட்ட இருக்கிறது வெறும் 11,000 டோக்கன் தான் இருக்குது. அப்போ இவர் போட்ட காசு இந்த வகையில் என்ன ஆகிடுச்சு, அவர் கைக்கு ரிட்டர்ன் வந்தாச்சு. ஸோ அப்போ எக்ஸ்டிஎல்லில் பயணம் பண்ண நண்பர்கள் அந்த டோக்கன் என்ன பண்ணிக்கலாம், அந்த இடத்துல அவங்க கொடுத்து இது கேஷ்பேக்காக மாற்றிக்கணும். இப்போ 810 டோக்கன் இது வந்து மற்ற நண்பர்களுக்கு அவர் சென்ட் பண்ணது. அப்போ இந்த டோக்கனை சென்ட் பண்ணதுக்கான பைசா அவர் நிச்சயமாக என்ன பண்ணியிருப்பார், வாங்கி வச்சுருப்பாங்க. ஓகே ரைட். இப்போ 810 டோக்கன் அனுப்பணும். இதில் சென்ட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறீங்க. சென்ட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் காப்பி பண்ண அட்ரஸை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறீங்க. 810 டோக்கன் அப்படிங்கிறத டைப் பண்ணுறீங்க. பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுக்குறீங்க. ஓகே, ஸோ லோடிங் ஆகுது. ரைட், கொடுத்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் கொடுக்குறீங்க. இதில் ஒரு விஷயத்தை நோட் பண்ணிங்கன்னா, நீங்கள் கொடுக்கும்போது BNB அப்படிங்கிற ஒரு காயின் உங்கள்கிட்ட இருக்கணும். இருந்தால் தான் அந்த டோக்கன் ஆனது வெளில போகும், இல்லைனா போகாது, சரிங்களா? ஸோ கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்கான பாஸ்வேர்டை நான் கொடுத்துட்றேன். அதாவது ட்ரஸ்ட் வாலெட்டுக்கான பாஸ்வேர்டு. இப்போ டோக்கன் ஆனது போயிடுச்சு. ஸோ போனதுக்கப்புறம் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இந்த பேஜ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் சென்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில் அப்படிங்கிறது போயிட்டா கூட நோ ப்ராப்ளம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ கொடுத்தீங்கன்னா அந்த டோக்கன் இங்கே கவனிச்சு என்ன தெரியும், இன்றைக்கி கொடுத்தீங்க, எவ்வளோ கொடுத்தீங்கன்ற டீட்டெயில் இங்கே இருக்குது. அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அதற்குள்ளே ஃப்ரண்ட் பேஜ் எப்படி இருக்கும், அதில் மோர் டீட்டெயில் அப்படிங்கிற பேஜை டச் பண்ணணும். டச் பண்ணதும் நீங்கள் அனுப்புனதுக்கான ப்ரூஃபாக அந்த இடத்துல இருக்கும். என்னவாக இருக்கும் அப்படின்னா, இதுதான் டிரான்சாக்ஷன் ஆஷ் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து இந்த இடத்துல காப்பி பண்ணணும். காப்பி பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் நேராக எங்கே போகணுன்னா, நம்மளுடைய WXL சைட்டுக்குள்ளே போகிறோம். உள்ளே போனதும் உங்களுடைய எக்ஸ்ட்ரீம் லைஃப் யூசர் ஐடியை டைப் பண்ணணும். இப்போ இது வந்து மகேஷ் சாரோட ஐடியிலேருந்து போகுது. ஸோ அப்போ அம்பரீஷ் அப்படின்னு கொடுத்தாச்சு, அவருடைய பேர் வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல இங்கே யூசர் நேம், எக்ஸ்ட்ரீம் லைஃபோட யூசர் நேம் கொடுத்ததும் அவருடைய நேம் ஷோ ஆகுது. கீழே அங்கே காப்பி பண்ண டிரான்சாக்ஷன் ஆஸ் அட்ரஸை இங்கே பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட்டும் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் அவருடைய டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு, அதாவது இந்த ஐடிக்கான எந்த ஐடிக்கான நீங்கள் எந்த ஐடியை ஓப்பன் பண்ணி எக்ஸ்டிஎல் டோக்கன் கொடுக்குறீங்களோ, அந்த சுரேந்திரன் சாரோட ஐடியில் அவர் தான் கொடுக்குறாரு. அப்போ அந்த ஐடிக்கான டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் ரைட் கொடுத்து சப்மிட் கொடுத்ததுமே உங்களுக்கு சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், நோட்டிஃபிகேஷன் கீழே ஷோ ஆகும். ஸோ ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறேன், லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல அவருடைய டோக்கன் ஆனது பெண்டிங் அப்படின்னு காட்டும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் என்ன ஆகிடும், அது அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் அது உங்களுடைய டேஷ்போர்டில் இந்த P2P அப்படிங்கிற இடத்துல வந்து நிற்கும். ஓகே, அது வந்ததுக்கப்புறம் அடுத்து உங்களுக்கு வீடியோவை கன்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல $9 கிரெடிட் ஆயாச்சு. இப்போது இவர் ஆக்டிவேஷன் பண்ண வந்து $50 பேக்கேஜ். அப்போ இவர்கிட்ட ஆல்ரெடி 52, இப்போது $9 இவர்கிட்ட வந்துச்சுன்னா வெறும் $43 இவர் பே பண்ணால் போதும் இவரோட ஐடி ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். அப்போ அந்த 810 டோக்கனுக்கான பணம் அப்படிங்கிறது அவர்கிட்ட போயிருக்கும், சரிங்களா? இந்த மாதிரி இப்போ கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ட்ரஸ்ட் வாலெட்டில் எத்தனை பேர்த்துக்கு இந்த டோக்கனை வந்து அவர் கொடுத்து ஐடி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு ஜஸ்ட்டு ஷோ பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னா இது எல்லாமே இப்போ பாருங்கள் 10,350 டோக்கன் தான் இருக்குது. அப்போ ஆல்மோஸ்ட் 26,000
26,910 டோக்கனில் 10,350 டோக்கன் போச்சு அப்படின்னா மீதி குறைஞ்சது அவர் 16,000 டோக்கன் என்ன பண்ணியாச்சு இவங்க வித்தாச்சு. அப்போது எக்ஸ்டிஎல்லில் இருக்கவங்க எக்ஸ்டிஎல்லில் அவர் போட்டது 26,900 16,000 பணத்தை என்ன பண்ணிட்டாரு ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டார். சரிங்களா? ஸோ இதுதான் இதில் இருக்க மிகப்பெரிய பெனிஃபிட்ஸ். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இவர் என்ன பண்ணிக்கலாம், பேலன்ஸை $43 போட்டு இவர் ஐடியா ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி உங்களுக்கும் இந்த எக்ஸ்டிஎல் டோக்கனை பயன்படுத்தணும்னு நினச்சா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். தேங்க்யூ.